ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருத்திஸ் டிராவல். நம்ம இன்னைக்கு அறிவோம் கோவில்கள் அப்படின்ற கான்செப்டில் காஞ்சநல்லூரில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 650 ஆண்டுகள் பழமையான ஒரு மிகவும் பழமையான ஒரு கோவில். இந்த கோவிலுக்கும் வேலூர் கோட்டைக்கும் சம்பந்தம் உள்ள ஒரு கோவிலை தான் நம்ம இன்னைக்கு அறிவோம் கோவில்களை இதுவரை பார்க்க போகிறோம். இந்த கோவில்ல கல்வெட்டுகள் இருக்கு. அந்த கல்வெட்டுல சம்புவராய மன்னரால் அமைக்கப்பட்ட கல்வெட்டு. அது 1350ஆம் ஆண்டுல கட்டமைக்கப்பட்டது அப்படின்ற இதுல இருக்கு. கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில் முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்பட்டது. ஸோ மிகப்பெரிய மதில் சுவருடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான பழமையான பெருமாள் கோவில். ஓகே, அந்த கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள். வாங்க நம்ம போகலாம். நம்ம பார்த்துன்னுக்கிறது காஞ்சிநல்லூரில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலை தான் பார்த்துன்னுக்கிறோம். வேலூர் புது பஸ் ஸ்டாப்லேருந்து 4.5 கிலோமீட்டரும், காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6.5 கிலோமீட்டரில் அமைந்திருக்கிற ஒரு அருமையான ஒரு கோவில். மிகப்பெரிய மதில் சுவருடன் கூடிய கல்வெட்டுடன் கூடிய ஒரு அருமையான பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கும் கோட்டை கோவிலுக்கும் சுரங்கப்பாதை இருக்கிறது. அந்த அளவுக்கு ரிலேட்டிவான ஒரு கோவில். அதெல்லாம் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுல சம்புராயன் மன்னரால் கட்டப்பட்ட ஒரு அருமையான கோவில், கல்வெட்டுடன் கூடிய கோவில். ஸோ அந்த கோவிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுந்தர வரதராஜ பெருமாள் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அழகா அருமையா இருக்கக்கூடிய ஒரு பெருமாள். ஸோ பூதேவி, ஸ்ரீதேவி பூதேவின்னு கூட நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். நம்ம பார்த்துனுக்கிற கோபுரம் பார்த்தீங்கன்னா அழகா இருக்குதுல. காஞ்சநல்லூர்ல இந்த ஒரு பெருமாள் கோவில் தான் ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு கோவில். மதில் சுவருன்னாவே தெரியும், அது அதனுடைய பழமையான கோவில். இதுக்கு ஒரு தேர் இதுவும் இருக்கு. அதை தான் நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துன்னுக்கிறோம். இப்போ வாங்க உள்ள கோயிலுக்குள்ள போகலாம். ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயிலுக்குள்ள போயிட்டு உள்ள போனோம்னா அப்படியே நம்மளை கொடி கம்பம் வரவேற்கிறது. ஒரு அருமையான ஒரு கொடி கம்பம். வலது பக்கத்துல கோசாலை அமைஞ்சிருக்கு. அதே போல இடது பக்கத்துல மடப்பள்ளியும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கம்பம் இருந்தாவே அது ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அப்படின்றத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலதான் விளக்கு தீபம் ஏற்றி இருப்பாங்க அந்த காலத்துல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு அவ்வளோ ஹைட்ல இருந்தாலும் இந்த கோயில் முழுக்க ஒளி வெள்ளத்துல மிதந்திருக்கும். அவ்வளோ அருமையான ஒரு இது. அதை பார்த்துட்டோம். பலிபீடத்துக்கு பக்கத்துல ஒரு அருமையான அழகான ஒரு கொடி கம்பமும் நம்ம தரிசனம் பண்ணலாம். இங்க பாத்தீங்களா எவ்வளோ உயரமான ஒரு அருமையான கொடி கம்பம் இருக்கிறது. பக்கத்துல ஒரு சின்ன விஷ்ணு சிலையும் இருக்குது. இந்த கோயிலினுடைய இது இந்த சைஸு, இந்த கோயிலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவ்வளோ அருமையாக இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கோவில். இங்கே பார்த்தீங்களா, காலை நேரத்தில் கோவில் கோபுர தரிசனம் நம்ம பண்ணிக்கிறோம். பெருமாள் கோவில் அழகான ஒரு கோபுர தரிசனம். ஸோ இங்கே வைகுண்ட ஏகாதசி, வைகாசி மாதம் வசந்த உற்சவம், புரட்டாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய உற்சவம், இதெல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு கோவில். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டுக்கிறீங்க. அடுத்து அப்படியே உள்ளே போனோம்னா நம்மளை கருடாழ்வார் வரவேற்கிறார். கும்பிட்ட கையுடன் இருக்கக்கூடிய நம்ம சின்னதாக இருக்கிற அழகான கருடாழ்வாரை நம்ம பார்க்க முடியும். அவரை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். ஒரு அருமையான கருடாழ்வார். அப்படியே நம்ம உள்ள கிளம்ப போக சொல்ல விநாயகரை பார்த்துட்டு தான் போகணும். தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி அழகா சூப்பரா விநாயகர் கூட நாம் போட்டுக்கிறாங்கப்பா. ஸோ அழகா பார்த்துட்டு அடுத்து நம்ம வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய சந்நிதிக்குள்ள வந்தாச்சு. ஒரு சின்ன சன்னதிக்குள்ள ஐயப்பன் அழகான அலங்காரத்தில் சூப்பராக நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார்.
அதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஆஞ்சநேயருக்கு தனியாக ஒரு சின்ன கோவிலும் இருக்கிறது. குட்டி கோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு புடைப்பிச்சப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆஞ்சநேயர். அப்படியே பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 துவாரபாலகர்களையும் பார்க்கணும். ஜெயன், விஜயன் அப்படின்ற 2 துவாரபாலகன். இவர் விஜயன், சாரி ஜெயன். அதுக்கப்புறம் விஜயன் இருக்கார். ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா. நம்ம வெடிகாலையில் வந்ததுனால நட தரகலை இருந்தால் கூட நம்ம எடுக்க பார்த்துக்கிட்டே அதெல்லாம். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமியினுடைய உருவ சிலை அருமையாக இருக்குது. அது பக்கத்தில் வார சுவாமிகளின் சிலையும் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மூலவருடைய என்ட்ரன்ஸ். அது மேலே இருக்கிற கஜலட்சுமி அந்த வந்து அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் முழுக்க கருங்கல்லால் அமைக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு கோவில். செம்மையாக இருக்கும். முழுக்க கருங்கல்லால் தான் அமைச்சிருக்காங்க. அப்புறம் உள்ள அப்படியே போக சொல்லும். உள்பிரகாரத்தில் வர சொல்ல முதல்ல இருக்குது கிருஷ்ண புள்ளங்குழலன் இருக்கிறார். அதுக்கப்புறமா அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா பழமையான கருங்கல்லால் ஆனது. இங்கே ஆஞ்சநேயர் ஒரு குட்டியாக ஆஞ்சநேயரும் இருக்கிறாரு. ஆஞ்சநேயரை பார்த்துட்டு உள்ள வர சொல்ல சக்கரத்தாயவார் இருக்கிறாரு. இந்த இடத்துல தாங்க எதிர்க்கிறாரு. அந்த மூலையில் ரைட் சைடில் இருக்கிற கீழே இருக்கிற மூலையில தான் வேலூர் கோட்டையிலுக்கு போகக்கூடிய சுரங்கப்பாதை இருந்தது. ஸோ எக்ஸலைட் பண்ண சொல்ல நானும் பார்த்துருக்கேன். அதனுடைய பெரிய பாறைகள் போட்டு முடி வச்சுருந்தாங்க. இறங்கி கீழே பார்க்க சொல்ல கூட அதுக்குள்ளே படிக்கட்டில் இறங்கி கீழே போனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே வந்த பிறகு இந்த பக்கத்தில் கிருஷ்ணர் 5 தலை காளிங்க நாகம் மேலே நடனம் ஆடின காட்சியை தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான விஷ்ணு நாராயண சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீமன் நாராயண சன்னதி. அதுக்கு பக்கத்தில் வந்து ஆண்டாளினுடைய தனி சன்னதி இருக்குது. அவங்கள தான் நம்ம பார்த்துன்னுக்கிறோம். ஆண்டாள் சின்ன கோயில் இருந்தாலும் அழகாக இருக்கலாம். ஓகே, இவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெளியே போக வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க கருங்கல்லால் ஆன ஒரு அருமையான ஒரு கோவில், நம்ம பெருமாள் கோவில். ஒரு முறையாவது வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு போங்க. அதை அப்படியே பார்த்துக்கின்னு நம்ம இப்போ வெளியே போக போகிறோம். கோயிலை உள் பிரகாரம் சுற்றி முடிச்சாச்சு. சுற்றி முடிச்சுட்டு நம்ம வர சொல்ல இந்த பக்கம் உற்சவர் சிலைங்களாக இருக்கக்கூடிய ஒரு இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா அழகான நம்ம வெங்கடாஜலபதி. ஸோ விஷ்ணு வந்து நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் பத்மாவதி தாயாருடன். வெங்கடாஜலபதி திருப்பதியில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு இங்கே தரிசனம் கொடுக்குறார். அவரை தான் நம்ம பார்த்துன்னுக்கிறோம். அதுக்கப்புறமா ஆழ்வார்களுடைய சன்னதி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் திருமங்கை ஆழ்வார், தேசிகன் ஆழ்வார், ராமானுஜார். ஸோ இவங்களுடைய சிலைகள்லாம் இங்கே இருக்குது. அதை தான் நம்ம இருக்கிறோம். ஒரு அழகான ஒரு சிலைகளினுடைய இருக்கக்கூடிய இது நம்மாழ்வார், பேரழவார் எல்லாரும் இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ வெளி பிரகாரத்தை பார்க்கலாம். காம்பவுண்டுக்கு பக்கத்தில் நந்தவனம் இதுவெல்லாம் இருக்குது. சுற்றி மரங்கள், தென்னை மரங்கள்லாம். அதெல்லாமல் வெளி பிரகாரத்தில் சென்டரில் இருக்கிற ஒரு சின்ன இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து ராஜகோபுரமும் பார்க்க முடியும். ஸோ காலை நேரத்தில் சூரியன் ஆதன் வந்து இன்னும் இருக்கார். ஒரு பெரிய பெருமாள் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயனூரில் இந்த கோவில் தாங்க. வேலூர் மாவட்டத்திலே எனக்கு தெரிஞ்சு இந்த பெருமாள் கோவில் தான் பெருசு. இங்கே பாருங்க, இன்னும் அழகான ஒரு மூலவர் விமானம். இங்கே பார்த்தீங்கன்னா வராகசாமி இருக்காரு. இந்த பக்கம் நரசிம்மர் இருக்காரு விமானம் மேலே. அப்படியே பார்த்துக்கினே நம்ம வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரலாம். அழகான ஒரு கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவாறு சொன்ன அந்த வாசகங்கள்லாம் நம்மளுக்கு பாடல்கள்லாம் இதில் பதிகங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை தான் பார்த்துன்னு வரோம். நடுவில் ஒரு சின்ன காம்பவுண்டும் இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துக்கின்னு வளம் வர்றதுக்கான ஒரு வழி. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பின்பக்கத்தில் பெருமானுடைய பாதம் இருக்குது. பெருமானுடைய பாதம். ஸோ தொட்டு கும்பிட்டுக்கலாம்.
வணங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் போக சொல்ல இந்த மூலையில் ஒரு புத்து இருந்தது. மிகப்பெரிய நாகம் இருந்த ஒரு புத்து. அங்கே தான் இந்த இதுவும் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வலம் வந்துட்டு போகலாம். புத்து இருந்தது, இப்போ இல்லை. ஆனால் அவர் இருக்காரா இல்லைன்றது நமக்கு தெரியலை. அப்படியே உள்ள வலம் வந்துட்டு புத்து நம்ம இப்போ வெளியே போக போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பேக் சைடில் இருந்து மூலவர் மடத்தை பார்க்கலாம். இந்த பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகசாமியும் காளிங்க நாகத்து மீது கிருஷ்ணர் நடனமாடிய காட்சி அவன் விமானம் கோபுரத்தில் பார்க்க முடியுது. அப்படியே நம்ம முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பக்கம் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நேர் இதில் யாகசாலையும் இருக்குது நம்ம ராஜகோபுரத்து பக்கத்தில். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, சுற்றி வந்தாச்சு. எப்படி இருந்தது எங்கள் ஊர் பெருமாள் சுந்தரவரதராஜ பெருமாள் கோவில்? ரொம்ப அழகான ஒரு கோவில். வந்து கண்டிப்பாக எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பாருங்கள். இன்னும் நிறைய கோவில் நம்ம பதிவில் வரப்போகுது. இந்த இடத்துல இப்போ ராஜகோபுரத்தினுடைய என்ட்ரன்ஸ் எதிர்பக்கத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க பெருமாள் கோவிலினுடைய இது வரலாறு. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இதில் எதனா சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். முடிச்சுட்டு வந்து நம்ம ராஜகோபுரத்தை பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் லொக்கேஷன் வைக்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு முறையாவது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது இல்லாமல் உற்சவர் சாமியினுடைய இதுவும் கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். அது இல்லாமல் தலைவாரம் கடைசியாக இருக்கிற டாக்குமெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ சாமி என்னுடைய அருள் பண்ணுங்கள், பெறுங்க. வாங்க, கண்டிப்பாக கைநல்லூரில் வந்து விசிட் பண்ணி பெருமானுடைய தரிசனம் பெறுங்க.